மூப்பர். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு பவுல் தீத்துவுக்கு கட்டளை கொடுக்கிறார். தன்னுடைய இஷ்டப்படி தீத்து மூப்பரை ஏற்படுத்த முடியாது. மூப்பருக்கு என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். மூப்பரை கண்காணியானவன் என்றும் அழைக்கிறார். மூப்பர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தில் பாவம் செய்யாதவர் ஒருவரும் இல்லை. எல்லோரும் குற்ற உள்ளவர்கள். பரிபூரணமான பரிசுத்தர் யாரும் இல்லை. ஆனாலும் சபையின் மூப்பரானவர் குற்றம் சாட்டப்படாதவராக இருக்க வேண்டும். ஒரு குற்றமும் செய்யாதவரை கண்டுபிடிப்பது இயலாத காரியம். ஊழியக்காரர் மீது ஜனங்கள் எளிதாக குற்றம் சொல்லிவிடுவார்கள். அப்போஸ்தலர்கள் மீது குற்றம் சொன்னார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும் குற்றம் சொன்னார்கள். பவுல் இங்கு குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லும் வார்த்தைக்கு தீய சுபாவத்திற்கு அடிமையாய் இராதவன் என்பதே பொருளாகும். மூப்பரானவர் ஒழுக்கமுள்ளவராக இருக்க வேண்டும், கற்புள்ளவராக இருக்க வேண்டும், குடும்பத்தில் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். மூப்பர் மாத்திரம் ஒழுக்கம் உள்ளவராக இருந்தால் போதாது, அவருடைய பிள்ளைகளும் ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூப்பர் தன் குடும்பத்தாரோடு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவராகவும் நன்மை செய்கிறவராயும் இருக்க வேண்டும். மூப்பருடைய பிள்ளைகள் அடங்காதவர்கள் என்று பெயர் எடுக்கக்கூடாது. அவர்கள் விசுவாசமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மூப்பர் தன் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படியே மூப்பரானவரும் தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். மூப்பருடைய பிள்ளைகள் துன்மார்க்கர் என்றோ அடங்காதவர்கள் என்றோ தீய பெயர் எடுக்கக்கூடாது. ஒரு குற்றமும் செய்யாதவர்களை கூட இந்த உலகம் பொய்யாய் குற்றம் சொல்லும். நல்லவர்களை கூட தீயவர்கள் என்று சொல்லி தூஷிக்கும். நாம் இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிறபடியினால் நம்மீது யாரும் எந்த குற்றமும் சுமத்தாதபடி மிகுந்த கவனத்தோடு ஜீவிக்க வேண்டும். பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்கும்போது அவர்கள் பெற்றோரின் விசுவாசத்திற்கும் நற்குணத்திற்கும் நல்ல எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். பெற்றோர் தங்கள் குடும்பத்தை நன்றாய் விசாரிக்கிறவர்களாய் இருக்கும்போது அவர்கள் சபையை விசாரிக்கிற கிருபையை பெற்றிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களையே மூப்பராக ஏற்படுத்த வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு கட்டளையிடுகிறார். பவுல் மூப்பரை கண்காணி என்னும் பெயராலும் அழைக்கிறார். கண்காணியினுடைய ஊழியத்தை தெளிவுபடுத்துகிறார். கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்றபடி ஊழியம் செய்ய வேண்டும். மேய்ப்பர்கள் மந்தையை நிர்வாகம் பண்ணுகிறார்கள். மந்தையில் உள்ள ஆடுகளை மேற்பார்வையிடுகிறார்கள். இப்படிப்பட்ட தலைமைத்துவ ஊழியத்தை செய்கிறவர்கள் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஆகையினால்தான் மூப்பர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். தங்கள் குடும்ப ஜீவியத்தில் கூட மூப்பர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். மூப்பர் தன் சுய இஷ்டப்படி செய்யக்கூடாது. தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடாது. இவர் சபைக்கு மூப்பராக இருக்கிறார். சபையில் ஏராளமான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். சில விஷயங்களில் மூப்பர் சபையாரின் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லோரையும் பட்சபாதம் இல்லாமல் நேசிக்க வேண்டும்.
அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்ற வேண்டும் என்று மூப்பர் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சபையில் உள்ள விசுவாசிகளின் கருத்துக்களை கேட்பதும் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நல்ல சுபாவமாக இருக்கும். பவுல் எல்லோரையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர் எல்லோருக்கும் எல்லாமானார். மூப்பர்கள் சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் மூப்பராய் இருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளையும் நிர்வாகம் பண்ணும்படிக்கு அவர் தன்னுடைய சுய இஷ்டப்படி செய்யாமல் கர்த்தருடைய இஷ்டப்படி செயல்பட வேண்டும். மூப்பரானவர் முற்கோபம் இல்லாதவராக இருக்க வேண்டும். தங்களை தாங்களே ஆளுகை செய்ய முடியாதவர்களால் சபையை ஆளுகை செய்ய முடியாது. தங்களுடைய கோபத்தையே கட்டுப்படுத்த முடியாத முற்கோபிகளால் சபையாரை கட்டுப்படுத்த முடியாது. மூப்பர் மதுபான பிரியராய் இருக்கக்கூடாது. மதுபானம் அருந்தி வெறுத்திருக்கிறவர் தன் சுய நினைவை இழந்திருப்பார். மூப்பர் மதுபான பிரியராய் இருக்கும்போது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஊழியம் செய்ய வேண்டியவர் மதுபான பிரியராய் இருந்து தேவனுடைய நாமத்தை தூஷித்து விடுவார். மூப்பர் எல்லோருக்கும் முன்பாக கண்ணியம் உள்ளவராகவும் நல் நடத்தை உள்ளவராகவும் இருக்க வேண்டும். மூப்பர் மதுபான பிரியராக இருக்கும்போது அவர் தனக்கும் தன்னுடைய ஊழியத்திற்கும் களங்கத்தை ஏற்படுத்தி விடுகிறார். மூப்பர் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக யாரும் ஊழியம் செய்யக்கூடாது. இழிவான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது. இப்பிரபஞ்சம் நம்முடைய நித்திய வாசஸ்தலம் அல்ல, பரலோகமே நம்முடைய நித்திய குடியிருப்பு. மூப்பர்கள் விசுவாசிகளை பரலோகத்திற்குள் பிரவேசிக்க தகுதிப்படுத்த வேண்டும். இதுவே மூப்பரின் ஊழியம். மூப்பர் இப்பிரபஞ்சத்தில் உள்ள இழிவான ஆதாயத்தை இச்சிக்கும் போது சபையாரும் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து பாவம் செய்வார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் எப்போதுமே நம்முடைய நித்திய ஜீவனை நோக்கி பார்க்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தையே பார்க்காமல் பரலோகத்தையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மூப்பர் அந்நியரை உபசரிக்கிறவராய் இருக்க வேண்டும். நம்முடைய தகுதிக்கேற்ப, நம்மிடத்தில் உள்ள வசதிக்கேற்ப சபையும் கிடைக்கும் போதெல்லாம் நாம் அந்நியரை உபசரிக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்கிற சுபாவம் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு மேன்மையான சுபாவமாய் இருக்கும். மூப்பர் நல்லோர் மேலும் நற்காரியங்கள் மேலும் பிரியமுள்ளவராய் இருக்க வேண்டும். அவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஊழியத்திலும் தன்னுடைய தொழிலிலும் மூப்பர் தெளிந்த புத்தியுள்ளவராய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல நிர்வாக திறமை உடையவராய் இருக்க வேண்டும். நீதியுள்ள நீதிமானாக இருக்க வேண்டும். தன்னுடைய அன்றாட அலுவல்களை கவனிக்கும் விஷயத்தில் மூப்பர் உண்மை உள்ளவராயும் ஒழுக்கம் உள்ளவராயும் இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். இச்சையடக்கம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். மூப்பருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இவர் போதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். விசுவாசத்தையும் ஊழியத்தையும் வசனத்தையும் பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு போதிக்கப்பட்ட சத்தியங்களை மூப்பர் கைவிட்டு விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். தங்களுடைய உபதேசத்திலும் ஜீவியத்திலும் மூப்பரானவர் சத்தியத்தை பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் உபதேசம் பண்ண வேண்டும். மூப்பருக்கு ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்களை அவர் கண்டனம் பண்ணவும் வல்லவராய் இருக்க வேண்டும். மூப்பர் ஸ்திரமில்லாமல் இருந்தால் அவரால் யாருக்கும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல முடியாது. மூப்பர் நிச்சயம் இல்லாதவராக இருந்தால் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண முடியாது. சபையின் மூப்பரானவர் உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவராய் இருக்க வேண்டும். மூப்பருடைய தகுதிகள்: குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியை உடைய புருஷன், துன்மார்க்கர் என்றும் அடங்காதவன் என்றும் பெயரெடுக்காத சுபாவமுள்ள பிள்ளைகளை உடையவன், தன் இஷ்டப்படி செய்யாதவன், முற்கோபம் இல்லாதவன், மதுபான பிரியம் இல்லாதவன், அடியாதவன், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவன், அந்நியரை உபசரிக்கிறவன், நல்லோர் மேல் பிரியமுள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், நீதிமான், பரிசுத்தவான், இச்சை அடக்கம் உள்ளவன்,
உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்கிறவன் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவன். எதிர் பேசுகிறவர்களின் சுபாவங்கள்: அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர், மனதை மயக்குகிறவர்கள், முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுவார்கள், தகாதவைகளை உபதேசிக்கிறவர்கள், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்கள், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், விசுவாசத்தில் பலவீனர், கட்டுக்கதைகளை நம்புகிறவர்கள், மனுஷருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள், சத்தியத்தை விட்டு விலகுகிறவர்கள், அசுத்தம் உள்ளவர்களும் அவிசுவாசம் உள்ளவர்களும், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை மட்டும் பண்ணுகிறவர்கள். அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கிறது. தங்கள் ஜீவியத்திலும் நடத்தையிலும் தேவனை மறுதலிக்கிறார்கள். அருவருக்கப்படத்தக்கவர்கள், தேவனுக்கும் சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள்.